அண்டு ஸோ ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் முட்டுக் கொடுக்க வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்பப்போ வந்து பாஜகக்காரங்க வந்து அவருக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கு வர்றாங்க, அங்கங்கே வர்றாங்க. அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அவர் மதத்தினால இழிவுபடுத்துகிறவங்க அவர் அரசியலுக்கு வந்தோடனே அங்கங்கே அவங்க வர்றதும், இவர் வந்து அவங்கள வந்து ரொம்ப செல்லமாக திட்டுற மாதிரியும் தான் நமக்கு தெரியுது. அவருடைய அரசியல் மேடை பேச்சுகளை யாரும் பெரிதாக பொருட்படுத்துகிறதே இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் எழுதி கொடுக்குறாரு, அதை வந்து அவர் வாசிச்சுட்டு போகிறாரு, அவ்வளோதான். ஸோ இதுதான் இவங்க 2 பேருடைய அரசியல் ஸ்டாண்டர்டாக இருக்குது இதுவரை. அண்ட் இதில் இவங்க எப்படி இருக்காங்க, இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா, சீமான் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து அவர் எப்படி பேசுகிறாரோ, அவர் எப்படி டைரக்ட் பண்ணுறாரோ அதே மாதிரி அவங்களும் நல்லா டைரக்ட் பண்ணுவாங்க. அண்டு படத்தில் தமிழ் திரைப்படங்கள் எவ்வளோ கொச்சையான